என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. காலையில் தான் நாம் எல்லா நல்ல காரியங்களையும் செய்கிறோம். குளிக்கிறோம், கோயிலுக்கு செல்கின்றோம், பல்வேறுபட்ட திருமணங்கள், நல்ல சடங்குகள், இவற்றையெல்லாம் நாம் அதிகாலை வேளையில்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன் அன்று முழுவதும் அந்த குளித்து விட்டாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துவிடும். காலையில் எழுந்து இந்த பனிகாலங்கள், மழை காலங்களில் சில பேர் குளிப்பதே இல்லை. குளிப்பது என்பது ஒரு ஆரோக்கிய விதி. நம்முடைய சீதோஷ்ணம் சமநிலை அடைந்துவிடும், சுறுசுறுப்பாகி விடுவோம். எல்லா பகுதிக்கும் இரத்த ஓட்டமானது சீராக அமைய குளிப்பது என்பது ஒரு ஆரோக்கிய விதி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோவிலுக்கு சென்று பிரகாரங்களை சுற்றி வருவார்கள். முதல் பிரகாரம், ரெண்டாவது பிரகாரம், மூணாவது பிரகாரம் இருக்கும். இந்த வாக்கிங் போகிறதெல்லாம் அந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோவிலின் மூலமாக அதை நமக்கு தந்திருக்கிறார்கள். கோவிலில் சுற்றி வரும்பொழுது என்ன நடைபெறுகிறது? அங்கே நந்தவனம் இருக்கும், பூச்செடிகள் இருக்கும், வாசனை செடிகள், அங்கெல்லாம் மல்லிகை, இதெல்லாம் அந்த வாசனையோடு நாம் சுற்றி வரும் பொழுது நமக்கு அந்த பிராண சக்தி நிறைய கிடைக்கின்றது, நுரையீரல் விரிவடைகின்றது, நடப்பதால் நமக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது. இவைகளெல்லாம் அந்த காலத்தில் நம் ஆரோக்கியத்திற்காக வைக்கப்பட்ட விதிமுறைகள். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு அரங்கிற்கு வந்திருக்கின்ற ஞானேஸ்வரி அவர்கள் நமது அரங்கிற்கு இங்கே வந்திருக்கிறார்கள். பயிற்சி சாலையில் 2 மாதமாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஆசனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது 46 வயது பாருங்கள், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறார்கள். தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அவருடைய கணவருடன் இருவரும் இங்கே வந்து தொடர்ச்சியாக காலையிலும் மாலையிலும் இங்கே வந்து ஆசனத்தை செய்து தன்னுடைய பல்வேறுபட்ட சின்ன சின்ன உபத்திரங்களை நீக்கி கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். படுக்கையில் இருப்பவர்கள், வயதானவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள், உண்டானவர்கள் இந்த ஒரு ஆசனத்தை மட்டும் செய்துவிட்டு போகலாம். அதற்கு பெயர் மாரிஜாரி ஆசனம், பூனை ஆசனம். பூனையை பார்த்தால் அது நெளிந்து கொடுக்கும், நாய் கூட நெளிந்து கொடுக்கும். அது ஒரு ஆசனம் செய்வது மாதிரி. அதற்கு நமது முனிவர்கள் பூனை ஆசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மாரிஜாரி என்று வடமொழியில் சொல்கிறார்கள். அந்த மாரிஜாரி ஆசனத்தை இப்பொழுது செய்யப் போகிறார்கள். நேராக இருந்து செய்யுங்க, அப்படியே முன்னால் கை வைங்க. இவை அற்புதமான ஆசனம், எளிமையான ஆசனம், முதுகெலும்பை இலக்கமாக வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். கழுத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், முதுகெலும்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், முதுகெலும்பு விரைப்புத்தன்மையை அடைந்து விட்டாலே வயோதிகத்தன்மை சீக்கிரமாக வந்துவிடும். இந்த ஆசனம் செய்வதால் இளமை மேலிடும், முதுமை குறையும், முதுகெலும்பில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். இப்போதெல்லாம் சாதாரணமாக கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவர்கள், அலுவலகத்தில் வெகு நேரம் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் கழுத்து வலி, முதுகு வலி என்பது வந்து விடுகிறது. எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். அலுவலகத்தில் இருக்கும்போது வலி வந்துவிட்டால் பக்கத்திலேயே இருந்து கொண்டு கீழே இறங்கி, நாற்காலியை விட்டு இறங்கி இந்த ஆசனத்தை ஒரு 10 முறை செய்துவிட்டால் வலி நீங்கிவிடும். நாம் திரும்பவும் நமது வேலையை தொடர்ந்து செய்யலாம். பாருங்கள், இதில் என்ன கஷ்டம் இருக்கின்றது? தலை கீழே இருக்கும் பொழுது முதுகு மேல் தூக்க வேண்டும், தலை மேலே போகும் பொழுது முதுகு கீழே இறங்க வேண்டும், மெதுவாக செய்ய வேண்டும். எந்த வயதிலும் செய்யலாம். வயோதிகம் ஆகிவிட்டால் இதெல்லாம் என்னால் வளைக்க முடியுமா, நுமுக்க முடியுமா என்று கேட்பார்கள். இதை செய்வதில் எந்த வயோதிகர்களுக்கும் சிக்கல் கிடையாது, வலி கிடையாது. அவருடைய பிரச்சனைகள் நீங்கும், புது தெம்பு வந்துவிடும். அப்படியே இந்த பக்கமாக திரும்புங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். பாதத்தை நன்றாக பின்னால் விட்டு விடுங்கள். இந்த ஆசனத்தில் கவனிக்க வேண்டியது, கால் பாதம் பின்னால் போயிட வேண்டும்.
கைகள் அசையக்கூடாது, கால் அசையக்கூடாது, முன்னும் பின்னும் போகக்கூடாது. நல்ல முதுகில் இறங்குங்க, முதுகு மேலே ஏற்றுங்க. நன்றாக கவனிக்க வேண்டும். இது ஒரு எளிமையான ஆசனம், ஆனால் இதனுடைய பலன்களோ மிக மிக அதிகம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இந்த பக்கமாக திரும்புங்கள். காலை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் பேருக்கு தூக்கமின்மைக்கு கூட இந்த ஆசனத்தை யோக இலக்கியங்களில் செய்ய சொல்கிறார்கள். தூக்கமின்மை என்பது ஒரு பெரிய வியாதி. மனிதனுக்கு தூக்கம் என்பது மிக முக்கியம். அது இல்லாவிட்டால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது, அலுவலகத்தில் போய் தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், வேலை செய்ய முடியாது. தூக்கமின்மை என்பது பல காரணங்களாக இருக்கலாம். எந்த காரணமாக இருந்தாலும் இந்த ஆசனத்தை செய்தால் நன்றாக தூக்கம் வரும். காலையிலும் மாலையிலும் ஒரு 10 முறை படுக்க போவதற்கு முன்னால் கூட இதை செய்துவிட்டு படுக்கலாம். அது மாதிரி அற்புதமான ஆசனம். தூக்கம் வரவில்லை தூக்கம் வரவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள் அநேகம் பேர். தூக்க மாத்திரையை போட்டுக்கொண்டு சில பேர் படுப்பார்கள். எழுந்திருக்கிறதுக்கு காலையில் எழுந்திருக்க முடியாது, சோர்வு ஏற்படும். அப்படியே பத்மாசனத்தில் உட்காருங்கள். சுகாசனத்தில் அங்கே பார்க்க முதல்ல உட்கார்ந்த இடத்துல. என் அருமை பெரியோர்களே, இதெல்லாம் எளிமையான ஆசனங்கள். இவை போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும். ஏன் வீட்டில் இருப்பவர்கள் மதியம் 12 மணிக்கு கூட செய்யலாம். 3 வேளை சாப்பிடுகிறோம். ஏன் நாம் 3 வேளை நம் உடலை பராமரிப்பதற்கு 3 வேளை ஏன் யோகாசனம் செய்யக்கூடாது? வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பவர்கள் அழகாக செய்யலாம். வீட்டில் உள்ள குழந்தைகள், கணவன்மார்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கோ அலுவலகத்துக்கு சென்ற பின்பு தான் மெதுவாக உட்கார்ந்து கொண்டு சாதாரணமாக செய்யலாம். காலையில் செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், சாயங்காலம் பிள்ளைகள் வர்றதுக்கு முன்னால் செய்யலாம். எத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஏற்படுகிறது. அவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டுமான்னு சொன்னால் இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை அனுதினமும் காலையிலும் மாலையிலும் மதியமும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.